குருவே வாழ்க. எங்கும் வாழும் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமையான இன்று டிசம்பர் 18, 2024 பஞ்சாங்கத்தின்படி 10:06 காலை வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி, நட்சத்திரம் பூசம் 12:58 காலை வரை, பிறகு ஆயில்யம், யோகம் மகேந்திரம் 7:33 இரவு வரை, அதன் பின் வைத்துருத்தி, கரணம் பத்திரை 10:06 காலை வரை, பிறகு பவம் 9:58 இரவு வரை, பிறகு பாலவம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால், மேல்நோக்கு நாள் தேய்பிறை. இன்னைக்கு சங்கட சதுர்த்தி நாள். இன்னைக்கு விநாயகரை வழிபடும் போது வினைகள் யாவும் கலைந்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சங்கடத்தை வேறறுத்து உங்களுக்கு வினைகளை அறுத்து விக்ன விநாயகன் உங்களுக்கு நல்ல ஆசியுடன் நல் பொழுதாக இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்றது மாற்றுக்கருத்தில். இன்னைக்கு சிறப்பு வழிபாடாக தேங்காயில் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வருவது மிகப்பெரிய நல்ல பலன்கள் ஏற்படுத்திவிடும். அதே மாதிரி உங்களால் முடிந்த அபிஷேக பொருளை 5, 7, 9 அப்படின்ற அபிஷேக பொருளை நம்ம கொடுக்கலாம். பொதுவாக பால், தயிர், தேன் அது மாதிரி கொடுக்குறோம். வாசனை திரவியங்கள் கொடுக்கலாம், பன்னீர் அப்படின்றதெல்லாம் கொடுக்கலாம். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது அது நடக்கும். அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா அது முழுக்கதுமாக விநாயக பெருமானால் தான் அதை வேற இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்படின்னால சங்கட சதுர்த்தி இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். இன்றைக்கி நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை, கௌரி நல்ல நேரம் 10:15 11 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை, ராகு காலம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை, குளிகை 10:30 மணிலேருந்து 12 மணி வரை, யமகண்டம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. இன்றைக்கு கரணம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரை, சூரிய உதயம் 6:23, சந்திராஷ்டமம் கேட்டை. இன்னைக்கு மேல்நோக்கு நாள், திதி சதுர்த்தி. இன்னைக்கு ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன், தனசில் புதன் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்னைக்கு திருமயம் ஸ்ரீ சத்தியமூர்த்தி புறப்பாடு, சங்கடகர சதுர்த்தி. திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ நரசிம்மர் மூலவருக்கு திருமஞ்சன சேவை. இன்னைக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். பட்டம், பதவி, புகழ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வந்து அலங்கரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கும். ஜனவசியம் உண்டாகும். மக்கள் செல்வாக்கு கூடும். வாக்கு சித்தி ஏற்படும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். இன்றைக்கி யோகங்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. ரொம்ப நாளாக இன்சூரன்ஸ் பணம் அது வராமல் இருந்துச்சுன்னா இப்போ இன்சூரன்ஸ் பணம் வரும். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக நடந்தே ஆகும். இந்த மாதிரி மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக விக்ன விநாயகனை தேங்காயில் விளக்கேற்றி வழிபடுறது. தேங்காயில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றி வந்தால் மிகப்பெரிய கெடுபலன்கள், இந்த கெடுபலன்கள், சனி திசை, இந்த மாதிரி திசைகளால் வருகின்ற கெடுபலன்கள், யாராலையும் கூடக்கூடிய ஏவல், பில்லி சூனியம், இந்த மாதிரி திருஷ்டிகள் அதெல்லாம் கழியக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். அதனால் அந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல நாளாக கருதப்படுகிறது. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபராசிக்காரங்க பெருமை உண்டாகக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி செல்வாக்கு கூடக்கூடிய நாள். வாக்கு சித்தி ஏற்படும். உங்களுடைய சொல்வாக்கு, செல்வாக்கு அப்படிங்கிறது ஏறக்கூடிய நாள். அரசியல்வாதியாக இருந்தபோது இன்றைக்கி வெற்றிகளை அதிக அளவில் கொடுக்கும். யோகங்களை கொடுக்கும், மாற்றங்களை கொடுக்கும். அது ஏற்றங்களாகவே உங்களுக்கு இருக்கும். பெரிய வியாபாரத்தில் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் டிசிஷனில் நல்ல ஒரு விஷயமாக கண்டிப்பாக உருவெடுக்கும். இன்றைக்கி பெருமை மிகுந்த நாள். உங்கள் குடும்பத்துடன் அது கண்டு மகிழ்வீர்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்கள் மேன்மைகள் அதிக அளவில் ஏற்படுகின்ற நாள். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள். கணவன் மனைவிக்குடைய ஒரு சில இணக்கங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாள்.
காதல் உறவுகளினால் இணைக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்கும். பழைய நண்பருடைய நட்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. உங்களுடைய குழந்தைகளால் ஒரு சில குடும்பத்தில் நிறைய மனமகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல பிராப்தம், மேன்மை அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. விநாயகரை தேங்காயில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும். நல்ல வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக மிதன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். கடக ராசிக்காரங்கள் சாதனை கடந்து நிறைய சோதனைகளை நீங்கள் பார்த்துட்டீங்க. அதில் இன்றைக்கி ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவெடுக்கும். அதனால் யோசித்து செயல்படுங்க, கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, பொறுமையாக இருங்க. இதுதான் கடகராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லணும். ஏன்னா நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது விபரீதங்களை புரிஞ்சுக்கணும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவில் விரிசல் வரக்கூடிய மற்றவர்களுடன் ரகசியத்தை வெளிப்படுறது அப்படிங்கிறதெல்லாம் தவிர்க்கணும். உங்களை 3வது நபருடைய தலையீடு அப்படிங்கிறது தாக்கத்தையும் மன வேதனையும் கொடுத்துரும். இந்த சோதனைகளை தாண்டி வர்றதுக்கு விநாயகரை விநாயகரை நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது. தேங்காயில் விளக்கு ஏற்றி நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றி வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்மராசிக்காரங்க சிரமங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். கவலைகள், கஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்கும். ஃப்யூச்சரை பற்றி நினச்சி ரொம்ப யோசிப்பீங்க. வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவில் ஒரு சில சண்டை சச்சரவுகள் ஏற்படும். குழந்தைகள் வழியில் நிம்மதி இல்லாத போக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அனைத்து வகையிலுமே வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சிம்மராசிக்காரங்களுக்கு மன உளைச்சல்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடியதாகவும் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் அமைய வேண்டும். சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது. தேங்காயில் விளக்கு போட்டுவாங்க. கண்டிப்பாக நல்ல பலன்கள் அது கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாள். இன்றைக்கி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தி விடக்கூடிய ஒரு மோட்ச பலனை ஏற்படுத்துகிறோம். நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு கவலைகள் நீங்கும். அதிக சக்திகளை கொண்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வீணடிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் கன்னிராசிக்காரங்க இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். அதன் மூலியமாக பெருமூச்சு விடுவீங்க. உங்களுடைய பெரியோர்களுடைய ஆதரவு, அன்பு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிக்குடைய இணக்கங்கள் இருக்கும். நிறைய வெளியில் ரகசியங்களை வெளியிடாமல் இருப்பது ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். விநாயகர் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். விநாயகரை நீங்கள் வழிபட்டு வரும்போது அபிஷேக பொருளை 3, 7, 9 ஆகிய கணக்கில் நீங்கள் கொடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்க அமைதி அதிகரிக்கக்கூடிய நாள். இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் உங்கள் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உத்தியோகத்தில் செல்வாக்கு அப்படிங்கிறது ஏறும். கண்டிப்பாக உங்களுடைய கூட இருக்க சக பணியாளர்களால் ஒரு சில கஷ்டங்கள் ஏற்படலாம். அதனால் அது கடந்து செல்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் இருக்கிறது, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்காரங்களுக்கு விநாயகர் வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும். விநாயகருக்கு 5, 7, 9 ஆகிய அபிஷேக பொருள் கணக்கில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் அது ஏற்படுத்தும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அதனால் ரொம்ப கவனமாக முடிவெடுக்கணும். ஒரு முறைக்கு 100 முறை முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாகவும், எச்சரிக்கையாகவும், கவனமாகவும், அமைதியாகவும், பொறுமையாகவும் இருக்கணும். இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கிறது தவிர்க்கிறது நல்லது. புது முயற்சிகள், வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கிறது, தொலைதூர பயணங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனால் அன்றாட பணிகளை இடைஞ்சல் இல்லாமல், தடை தாமதங்கள் இல்லாமல் போவதற்கு கண்டிப்பாக விநாயகரை வழிபட வேண்டும். அர்ச்சனை செய்து தேங்காயில் விளக்கு போட்டு அபிஷேக பொருளை தானமாக கொடுப்பது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க புகழோடைய உச்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய நாளாகவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். அனைத்து வகையிலுமே ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய நாளாகவும், மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கொடுக்கக்கூடிய நாளாகவும், மிகப்பெரிய ஒரு உச்சாணிக்கு செல்லக்கூடிய நாளாகவும், உங்களுடைய போட்டி பொறாமைகள் அதிகம் ஆகக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும்.
மாலை பொழுதுகளில் விநாயகர் வழிபாடு பண்ண அர்ச்சனை உங்கள் பேரில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நல்ல பலன்கள் அது கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க, இன்றைக்கி ஆன்மீக வழியில் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக தேடல்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். உங்களை பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்காவது குறைஞ்சபட்சம் செல்வீங்க. உங்களுடைய குடும்பத்துடன் சென்று மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சில சஞ்சலங்கள், மனசஞ்சலங்கள், உடல் சஞ்சலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. உடம்புக்கு தேவையில்லாத ஆரோக்கிய சீர்கேட்டு உள்ள உணவுகளை தவிர்க்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல மேன்மைகளை கொடுக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். திணை மாவு, அரிசி மாவு, பால் அப்படிங்கிற ஒரு அபிஷேக பொருளை கொடுத்துட்டு வர்றது நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும். சங்கடங்களை தீர்க்கக்கூடிய 7.5 சனினால் வருகின்ற பாதிப்புகள் எல்லாம் நீங்கக்கூடியதாக அது கண்டிப்பாக இருக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க, வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமையக்கூடிய விஷயங்களாக இருக்குது. கும்பராசிக்காரங்க, இப்போது ஜென்ம சனினால் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு முக்கிய முடிவுகள், நல்ல டிசிஷன், சஜஷன் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உற்றார் உறவினர்கள் வருகையினால் ஒரு சில மகிழ்ச்சியான ஒரு தருணங்களை இன்றைக்கி குடும்பத்துடன் அனுபவிப்பீர்கள். அதே மாதிரி வெளிவட்டார போக்குவரத்து அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகரிக்கக்கூடும். செலப்ரேஷன் மூட் அப்படிங்கிறது ஏற்படும். சில பேருடைய விசேஷங்களுக்கு நீங்கள் கலந்து கொள்வீர்கள். நிறைய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். நண்பர்களுடைய உதவி, எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து விடுபடுதல் அப்படிங்கிறதெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி இனிதே நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்காரங்களுக்கு எதுவுமே அஞ்சாமல் உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்கள் செஞ்சுட்டு வரணும். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு உத்தமமான நல்ல பலன்கள் கொடுத்துரும். தேங்காயில் விளக்கேற்றி வருவது அப்படிங்கிறது நன்மைகளை அதிக அளவில் ஏற்படுத்திவிடும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீன ராசிக்காரன், நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள், மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படும். ஆனால் அது இறுதியில் நன்மைகளே விலகும், நன்மையிலே அது முடியும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜனவசியம் உண்டாகும். அரசியல்வாதிக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அப்படிங்கிற ஏறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, நல்ல பிராப்தமாக இருக்கும். ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுறது ரொம்ப நல்லது. விநாயகரை இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்திக்கு அர்ச்சனை செய்து, உங்கள் குடும்பத்தார் பேர்களோட அர்ச்சனை செய்து, தேங்காயில் நல்லெண்ணெய் தீபம் இட்டு வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அபிஷேக பொருள் 3, 7, 9 அப்படின்ற கணக்கில் அபிஷேக பொருளை கொடுப்பது மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கும். அனைத்து ஐஸ்வர்யங்களும், சகல சௌபாக்கியங்களும், மன நிம்மதியும், ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.